பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய துஆவை தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதி பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லலாம். அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி ஓதிய துஆ, அதிகமாக ஓதிய துஆ, இன்னும் சஹாபாக்கள் எல்லாம் அதை பார்த்து பின்பற்றிய துஆன்னு சொல்லலாம். நம்ம நிறைய நேரங்களில் பல தேவைகள் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு தேவைக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு காசும் தேவைப்படுது, வீட்டில் நிம்மதியுமே இல்லை, பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா நோய் இருக்குது, பத்தாவதுக்கு நமக்கு தேவைகள் நிறைவேற மாட்டேங்குது, தொழில் அமைய மாட்டேங்குது, பிள்ளை வசவு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, நிறைய கவலைகள் நமக்குள்ளே இருக்குது. நம்ம ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதுதான் நம்ம தலையை உருட்டிகிட்டு இருக்குன்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அமல் செய்கிறோம். ஆனால் அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா மற்ற பிரச்சனைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு நேரத்தில் ஒரு 10 பிரச்சனை கூட இல்லாமல் நம்ம வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு தான் இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது பல தேவைக்கான ஒரு அமலாக இது இருக்கும், ஒரு துவாவாக இது இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்காரு, அவங்க என்ன பண்ணும், திரும்பி வந்துடணும், இங்கேயே வேலை அமைஞ்சுக்கணும், துவா செய்யுங்கிறாங்க. சிலர் என்னை கூட்டிகிட்டு போகணும்னு என் கணவர் ஆசைப்படுறாரு, ஆனால் விசா கிடைக்க மாட்டேங்குது, துவா செய்யுங்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியா என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டு எங்களை பிரித்து வச்சுட்டாங்க, அவங்க சேர்த்து இன்னும் துவா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்கும் ஹதீஸில் துவா இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதாவது சஹீஹான அறிவிப்புகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு அதுக்குன்னு தனித்தனியாக வராது. ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் தான் துவாக்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கடனை, ஆரோக்கியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரக்கத்து, இதுக்கு தான் இருக்குது. சொல்ல போனால் திருமணத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக துவா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது எல்லா தேவைக்குமான துவாவாக நபி அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தாங்கன்னா இதே தான் கற்றுக். நபி அவர்களுடைய நபித்துவத்திலே நபி அவர்கள் அதிகமாக விரும்பி ஓதியது இதுதான். அல்லாஹ் குரான்லேயே கற்றுக் கொடுத்தது இதுதான். இதை ஒருத்தவங்க ஓதினாவே அவங்களுடைய எல்லா இம்மை தேவையும் எல்லா மறுமை தேவையும் உள்ளடங்கிடும். இதை ஓதுனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தேவை அது எதுவாக வேணா இருக்கலாம், அது இதுக்குள்ளே பொருந்தாமல் போகும்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. அது எதுவாக வேணா இருக்கலாம். ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, அது எப்படி வேணா இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாமியார் மருமக சண்டையாக கூட இருக்கலாம். அந்த சண்டையெல்லாம் போயிடணும், எனக்கு அவங்களுடைய இம்சை இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த துவா ஓதனா போதும். ஏன்னா இந்த ஒரு துவா தான் மறைமுகமாக இந்த உம்மத்துக்காகவே இறக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதை ஓதுபவர்களுடைய ஒரு துளி தேவையிலிருந்து ஒரு கடல் வரையும் இருக்கக்கூடிய பெருந்தேவையை கூட நிறைவேற்றி கொடுக்குறது. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாடி வளமையாக ஓதி வந்திருக்காங்க. அதிகமாக இதை ஓதுனதை சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க. இன்னும் நபி அவர்கள் எந்த ஒரு தேவை வந்தாலும் இந்த துவாவை தான் ஓதியிருக்காங்க. இன்னும் அல்லாஹ்வே குரான்லேயும் கற்றுக் கொடுத்துருக்கான். ஒரு தடவை ஒரு சஹாபி துவா கேட்குறாங்க. அவசரமாக கேட்குறத பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க, நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இந்த முறையில் துவா செய்யணும்னு சொல்கிறாங்க. அதை தான் அல்லாஹ் குரானில் காட்டுறான். ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸ்னத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸ்னத்த வக்கினா அதாபன்னார். எந்த ஒரு அடியான் இந்த மாதிரி துவா கேட்குறாங்களோ அவருக்கு நம்ம இம்மையிலையும் மறுமையிலையும் கொடுப்போம். அதை விட்டு போட்டு யார் இந்த உலகத்துக்காக மட்டும் அவசரமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்திலே கொடுத்துட்டு மறுமையில எந்த ஒரு பங்கும் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல் பக்ராவுடைய சூறால, அதாவது குரானுடைய 2வது சூறாவே அல் பக்ரா தான், பக்ராவுடைய சூறாலேயே ஆரம்ப கட்ட வசனங்கள்லேயே அல்லாஹ் என்ன பண்ணுறான், இதை தெரிவிக்கிறான். அப்போ அல்லாவே என்ன பண்ணிட்டான், கட்டளை இட்டுட்டான். நீங்கள் உலகத்தை மட்டும் கேட்டால் நம்ம எதையாவது ஒன்று கொடுத்துட்டு விட்டுருவோம், ஆனால் நீங்கள் இந்த துவா கேட்டால் உலகம் மறுமையுடைய 2 சுகத்தையும் உங்களுக்கு கொடுப்போன்னு இருக்கான். அதே மாதிரி நபி அவர்களும் சஹாபாக்கள் துவா செய்யும்போது இப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது, இந்த மாதிரி கேளுங்கன்னு இதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும், அதுவும் அந்த நபித்துவம் கிடைத்ததுலேருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக இதை தான் ஓதியிருக்காங்க. இந்த துவாவை நீங்கள் 40 முறை எந்த ஒரு தேவைக்கும் நியத்து வச்சு ஓதுங்க. எப்படி வேணா, என்ன ஒரு கஷ்டமாக வேணா இருக்கலாம், எவ்வளோ ஒரு சிரமமாக கூட இருக்கலாம், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, என்ன பண்ணுறது, நான் 10 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லாஹ் என்னன்னா 10 நிமிஷத்தில் மாற்றுவான். அதுலேயும் தஹஜ்ஜுடைய நேரம், அந்த நேரம் அல்லாஹ் கீழ்வானத்தில் இருக்கக்கூடிய நேரம். அல்லாஹுவே இப்படி துவா கேளுங்க உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னதை போய் நம்ம அந்த நேரத்தில் கேட்கும்போது அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பானா? ஏன்னா அவன் குரானில் வாக்கு கொடுத்துட்டான், அல்லாஹுடைய வாக்கு இந்த துவா. அப்போ நீங்கள் இந்த துவாவை ஒரு 40 முறை ஓதிட்டு அப்படியே துவா செய்யுங்க, அல்லாஹ் உடனே கொடுத்துருவான். அதுவும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ பனிக்காலமாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்கும், ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா கூட போதும், நீங்கள் போய் உதவு செஞ்சுட்டு தொழுதுட்டு ஒரு 40 தடவை இந்த துவா ஓதற்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். பொறுமையாக ஓதுங்க. யா அல்லாஹ் எனக்கு இம்மையிலையும் சிறந்ததை கொடு, மறுமையிலையும் சிறந்ததை கொடு, நரக நெருப்புலேருந்து பாதுகாவல் கொடு, அப்படிங்கிறது இந்த துவாவுடைய அர்த்தம். அதை மனசில் வச்சு ஓதுங்க. ஓதி முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். முடித்த உடனே நீங்கள் துவா செய்யுங்க. தஹஜ்ஜுடைய நேரம் முடிஞ்சுன்னு அப்புறம் ஃபஜ்ருடைய பாங்க் சொல்லணும், தொழுதுக்குங்க. அப்படி தொழுதிங்கன்னா
உங்களுக்கு நஃபலுடைய நன்மை, பரலுடைய நன்மை, இன்னும் சொல்லப்போனால் நபி அவர்களே இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு சுண்ணத்தான அமலாக இருக்கனால சுண்ணத்துடைய நன்மைன்னு சொல்லிட்டு 3மே நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த தேவையை அல்லாஹும் ஒரு சில தினங்களுக்குள்ளே நிறைவேற்றி கொடுப்பான். நீங்கள் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க. சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.